வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் அன்பிற்கினிய ஜீரோ ஹிமால் வெற்றியை உங்களை சந்திப்பதில் மிகப்பெரிய மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் பிரசாந்த் நீல் டைரக்ஷனில் பிரபாஸ் நடிச்சு நீங்கள் தேட்டரில் வெளியாக இருக்கிற ஷலார் பார்ட் 1 அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நம்மளோட நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தெரிஞ்ச நண்பர்களே ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் பட்டனையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் போகிற வீடியோ உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷனாக வந்து சார். சரி, இந்த படத்தோட கதை என்னங்கிறத நம்ம கொஞ்சம் பார்த்துருவோம். அதாவது வெள்ளைக்காரன் நிறைய நாடுகளில் ஆண்டா அப்போ ஒரு நாடுகள் ஆடலை அப்படின்னு சொல்லி இதில் கதையில் சொல்லுது. அது என்னன்னா கான்கர் நகர்னு ஒரு ஏரியா, இந்தியாவுக்கு பக்கத்தில் இருக்கிற மாதிரி தான் காமிக்கிறாங்க. இது உண்மையாக பொய்யாங்கிறதெல்லாம் தெரியாது, நீங்கள் படத்தை பார்த்தா தான் புரிஞ்சுக்கணும். சரி, இந்த கான்கர் நகரத்தை பார்த்தீங்கன்னா ஜெகபதி பாபு தான் மன்னர் மாதிரி ஆட்சி செய்கிறாரு. அப்போ தன்னுடைய மகன், அதாவது பார்த்தீங்கன்னா இரண்டாவது மனைவி மகன் பிருத்திவிராஜ் ராஜ மன்னர், அவருக்கு இந்த அரசாட்சியை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுடைய முதல் மனைவி மகன்கள் அவங்க உறவினர்கள் எல்லாம் இதை வரக்கூடாது அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி இவரை சூழ்ச்சி செய்ய நினைக்கிறாங்க. அப்போ இவருக்கு எந்த ஹெல்ப் இல்லாமல் இருக்க போது பார்த்தீங்கன்னா தன்னுடைய நண்பர் ஜிகிடிஸ் தோஸ்தும் கூட சொல்லலாம். அதாவது சின்ன வயசுலேருந்து பழக்கமான நண்பர் பிரபாஸ் உதவியை தேடி போகிறாரு. அதுக்கப்புறம் பிரபாஸ் கூட்டிகிட்டு இவர் அதுக்கான ஒரு முயற்சியில் இறங்குறார். அதுக்கப்புறம் இவர் அந்த மன்னர் பதவியில் வந்தாரா இல்லையா, பிரபாஸ் இங்கே என்ன செஞ்சார், இந்த விஷயத்தை தான் இந்த கதைக்கெல்லாம் பேசுது. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தான் பிரசாந்த் நீல் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. சரி, இப்போ இந்த படத்தில் என்ன ஒர்க் அவுட் ஆகிருக்கு, ஒர்க் அவுட் இல்லை, ப்ளஸ்ஸுங்கிற மைனஸுங்கிறத நம்ம பார்ப்போம். அதாவது பார்த்தீங்கன்னா பிரசாந்த் நீல் கேஜிஎஃப் 2 பாட்டை தரமான ஒரு சம்பவத்தை கொடுத்துருந்தாரு. அதனால பார்த்தீங்கன்னா நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்துச்சு. ஏன்னா பிரபாஸ் நடிச்சிருக்காரு. அப்போ பிரசாந்த் நீலோட பிரபாஸ் வரும்போது இன்னும் கொஞ்சம் பல்ஸ் எகிரிச்சு ரொம்ப எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த படத்தை பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு ஒரு விஷயத்த பிரசாந்த் நீல் எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்காரு அப்படிங்கும்போது, மேக்கிங்கில் இந்த படத்தை சும்மா மிரட்டி விட்டுட்டார். அது ஒளிப்பதிவாக இருக்கலாம், எடிட்டிங் இருக்கலாம், மியூசிக், இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்களில் சூப்பராகவே மிரட்டியிருக்காங்க. சொல்ல வந்த கதையை ஒரு ஒரு கான்செப்டை எடுத்து சொல்லியிருக்காரு. ஆனால் கேஜிஎஃப்ல சொன்ன கதைக்கு இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஆனால் சொல்ல வந்த விஷயத்துல தான் அவர் கொஞ்சம் அகலமாக சொல்லிட்டாரோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இருக்குது. பட் ஆனால் மேக்கிங்கில் இந்த படம் ஒரு செமரான பெர்ஃபார்மன்ஸில் கொடுத்துருக்காரு பிரசாந்த் நீல். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை சூப்பராகவே பண்ணிட்டான்னு சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் மிக முக்கியமாக எந்த விஷயம் ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சினிமோட்டோகிராஃபி தான் இந்த படத்தில் மிக சூப்பரான ஒரு வேலையை பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சினிமாட்டோகிராஃபி போன் கவடாங்கிற ஒரு சும்மா தெறிக்க விட்டுருக்காப்புல அந்த லேண்ட்ஸ்கேப்பிங், அதாவது அந்த மக்கள் வாழக்கூடிய ஒரு அடிமை மக்கள் வாழ்வாங்க, அப்படிப்பட்ட ஒரு லேண்ட்ஸ்கேப்பிங்காக இருக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா பிரபாஸ் இருக்கிற ஒரு ஒர்க்கிங் ஏரியா, ஒரு அது பார்த்தீங்கன்னா ஒரு மண் இது எடுக்கிற ஒரு கிராய் மாதிரி ஒரு ஏரியா, அந்த மாதிரி ஒரு ஏரியாவில் எப்படி கேமரா ஒர்க்கு எப்படி இருக்கும், அது எப்படி இருக்கும் நேச்சர் அப்படிங்கிற விஷயத்த அந்த குவாரி ஏரியாவை சூப்பராகவே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த ராஜாக்களோட வீடுகள் எப்படி இருக்கும், அவங்களுடைய உடைகள் எப்படி இருக்கிற விஷயத்த அதை சூப்பராகவே கேட்ச் பண்ணுது. அப்புறம் ஃபைட் சீக்வன்ஸ் எடுத்தது எல்லாமே சூப்பராக இருக்கும். இந்த படத்தில் நிறைய சிட்டியை அப்படியே நைட் சீக்வன்ஸில் காமிச்சது. அதே மாதிரி பிரபாஸ் ஒரு இடத்துல ஒரு பேக் டாப்பில் நிற்பார், அதுக்கு பின்னாடி ஒரு ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சிட்டி காமிப்பார், அது ஒரு ஒயிட் ஆங்கிள் ஷாட்டில். அதுதான் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய எக்கச்சக்கமான ஒயிட் ஆங்கிள் ஷாட்டு, அப்புறம் ஏரியல் ஷாட்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, நீட்டாகவே பண்ணியிருந்தான்னு சொல்லலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் பேக்ரவுண்ட் ஸ்கோர் நீட்டாக இருந்துச்சு. அதுக்கான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இது நல்லாவே ப்ரெசென்ட் பண்ணியிருக்கான்னு சொல்லலாம். படம் எங்கேயுமே நம்மளை தொய்வடையாமல் ஓரளவுக்கு நம்மளுக்கு காப்பாற்றுதுன்னு சொல்லப்போனால் அது பேக்ரவுண்ட் ஸ்கோர் நம்ம அப்பப்போ உள்ளிடு அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எடிட்டிங் கட்ஸ் இதில் ரொம்ப சூப்பர், குல்கர்னியோட எடிட்டிங் கட்ஸ் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த ஃபைட் சீக்வன்ஸ் பிருத்திவிராஜும் நம்ம பிரபாஸ் ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் போடுவாங்க, அதெல்லாம் சும்மா சேர மாதிரி ஒரு கட்டிங் சூப்பராகவே பண்ணியிருக்காரு. எடிட்டிங் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. முக்கியமாக எடிட்டிங்கோட ஒர்க்கும் இதில் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஃபைட் சீக்வன்ஸில் ஸ்டண்ட் இதையும் ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. அன்பறிவும் அவங்களுடைய ப்ரெசன்டேஷன் ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். அப்போ இந்த படத்தில் பெர்ஃபார்மன்ஸ் அடிப்படையில் என்னென்னு பார்த்தோம்னா பிரபாஸ் கொடுத்த வேலையை கொஞ்சம் நல்லா தான் பண்ணியிருக்காரு. ஆனால் அவர் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு உதவும் செகண்ட் ஹாஃபில் ஒரு உதவும் காமிக்கிறது தான் நம்மளுக்கு ஒரு கேள்வின்னு சொல்ல முடியாது. பட் அவர் கேரக்டர் அப்படி தானே அப்படிங்கிற விஷயத்தில் இருக்குது. ஆனால் நீங்கள் கேஜிஎஃபோட ஹீரோட கம்பேர் பண்ணும்போது அதனோட எஃபெக்ட் இதில் கொஞ்சம் கம்மி தான் அப்படின்னு கூட சொல்லலாம். அவர் கொடுத்த கேரக்டர் நீட்டாகவே பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். ஒரு சில இடங்கள்லாம் அவரோட ஃபைட் சீக்வன்ஸ்லாம் பார்க்க தாறுமாறாக பண்ணிவிட்டாரு, செம்ம அட்டகாசமான பெர்ஃபார்மன்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிருத்திவிராஜோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எந்த இடத்துல அவர் பேசணும், எந்த இடத்துல நம்ம குனிஞ்சு போகணும், எந்த இடத்துல தனக்கு மரியாதை இல்லாமல் இருக்கும்போது எப்படி நடக்கிறாரு அப்படிங்கிற விஷயத்தை சூப்பராக போர்ட்ரே பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்ரேயாவோட கேரக்டர் அதுவும் கொஞ்சம் நீட்டாக இருந்துச்சு. அப்புறம் ஈஸ்வரி அவங்களோட கேரக்டர், அதாவது பிரபாஸோட அம்மா
கேரக்டர் அவங்க, அதே மாதிரி பாபி சிம்கா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மமி கோபி, இந்த மாதிரி எக்கச்சக்கமான கேரக்டர்கள் இருக்குது. அவங்களும் கொடுத்த கேரக்டர் நீட்டாகவே பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜெகதி பாபு நல்லாவே பண்ணியிருந்தார். இந்த படத்தில் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஸ்ருதிஹாசன் வராங்க வந்து. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வர்றாங்க, ஒரு 5-6 சீன் வராங்க. அதுக்கப்புறம் அவங்க இருக்காங்களா இல்லையான்னு இருக்குது. அதாவது இது எப்படி சொல்கிறதுனா வந்து நம்ம சாப்பிட உட்காந்தோம்னா பார்த்தீங்கன்னா ஒரு ஓரத்தில் வந்து ஸ்வீட்டு போகும்ல, அந்த மாதிரி ஒரு கதையாக போச்சு அவங்க வந்து போன கதை. அப்படிப்பட்ட ஒரு அப்போ இந்த படத்தில் என்னதான் வந்து இப்போ பிரச்சனை, எதுவும் ஒர்க் அவுட் ஆகிருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம்ல, இல்லை ஒர்க் அவுட் ஆகுது எக்கச்சக்கமாக இருக்குது. அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து முதல் நம்ம சொல்ல வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா அது ஸ்ருதிஹாசனை தான் வந்து கூப்பிட்டு வருவாங்க. ஸ்ருதிஹாசனை ஏன் கூப்பிட்டு வராங்க, எதுக்கு கூப்பிட்டு வராங்க, எதுக்கு வந்து கடத்தப்படுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க, ஒரு விஷயத்தை கடைசி வரைக்கும் அதை சொல்லவே இல்லை. அதுக்கு தான் ஓவர் பில்டப் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் எக்கச்சக்கமான பிரபாஸ்க்கு பில்டப், இவர் வந்து அப்படி பண்ணிடுவார், இப்படி பண்ணிடுவார், எதை செஞ்சிருவார், அப்படி செஞ்சிருவாருன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பில்டப் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்களே தவிர அது பெரிய நம்மளுக்கு ஒரு இரிட்டேட்டிங்காக வந்துச்சு. அது மாதிரி செகண்ட் ஹாஃப்ல நிறைய இடத்துல லேகிங்கு, நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து சோர்வடைய வச்சிருது. அந்த கடைசி அந்த 20 நிமிஷம் தான் கொஞ்சம் கிரிப்பாக கொடுத்துருந்தாப்புல, கொஞ்சம் ஒரு ஒரு சின்ன ட்விஸ்ட்டோட முடிஞ்சது. அது மட்டும் தான் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஆனால் செகண்ட் ஹாஃப்னா கொஞ்சம் நம்மளுக்கு ரொம்ப லென்த்தாக இருக்கனால வந்து படத்தை உள்ளே வந்து பார்க்கறதே ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக போயிடுச்சு. அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் இருக்குதுன்னு அந்த படத்தில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இந்த படத்தில் வந்து ஃபைட் சீக்வன்ஸ் ஒரு பக்கம் இருந்தாலுமே ஒரு சில ஃபைட் சீக்வன்ஸை பார்க்கும்போது நம்ம வந்து பாளையகாருக்கு படத்தை பார்த்துருமோ அப்படின்னு போட்டு ஒரு விஷயம் இருந்துச்சு. ஏன்னா வந்து நரம்பு புடைக்கிற மாதிரி ஒரு சீனு, அப்படி ஒரு சீன் இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பைப் வந்து பிடிப்பாரு, அவரோட கைரேகை வந்து பைப்பில் வந்து அப்படியே பதிஞ்சிருக்கு. அப்படிப்பட்டதாக இருக்கு. எனக்கு பார்த்தோன்னே ஒரு சின்ன ஷாக் ஆயிடுச்சு. ஆகா, இது தமிழ் படமா வேறு படமா அப்படின்னு யோசிச்சு முன்னிருந்தேன். அப்போ தான் தெரிஞ்சு இது தெலுங்கு படம் தான், தமிழ் படத்தில் தான் டப் பண்ணியிருக்காங்க. அப்போ இதெல்லாம் கண்டிப்பாக நம்ம எதிர்பார்த்து தான் ஆகணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து எனக்கு வந்துச்சு. ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஓரளவுக்கு வந்து போயிருச்சு. ஆனால் செகண்ட் ஹாஃப் வந்து நம்ம வந்து உட்காந்து பஸ்ஸை தள்ளுற கதையை வந்து நம்மளை வந்து தள்ள வைக்குது. அப்படிப்பட்ட ஒரு சோர்வான விஷயங்கள் எக்கச்சக்கமாக இருக்குது இந்த படத்தில். கண்டிப்பாக வந்து இந்த படம் வந்து ஏ சர்டிஃபிகேட் படம். நிறைய ஆக்ஷன் காட்சிகள், ரத்தம் தெரிக்கிற மாதிரி தலை வெட்டுறது, கை கால் வெட்டுறது, எக்கச்சக்கமான காட்சிகள் இருக்குது. ஆக்ஷன் படத்தை விரும்புகிறவங்க கண்டிப்பாக நீங்கள் கண்டிப்பாக பார்க்குறேன்னா பார்க்கலாம். அது வந்து கண்டிப்பாக வந்து அந்த மாதிரி டேஸ்ட் உள்ளவங்களுக்கு இந்த படம் ஒரு ஒர்த்தான படம் தான் வந்து. மற்றபடி இது ஃபேமிலி சப்ஜெக்ட் நல்ல ஸ்டோரி உள்ளதாக பார்ப்பேன் அப்படின்னு கண்டிப்பாக இந்த படத்துக்கு வந்து உங்களுக்கு டிசப்பாயிண்டட் படமாக தான் இருக்கும். அதை நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு பார்க்குறதா பாருங்கள். இந்த படம் வந்து ஒரு ஆவரேஜான ஒரு படம் தான். ஆனால் கேஜிஎஃபோட கம்பேர் பண்ணி போனால் ஒரு ஏமாத்தமான ஒரு படமாக தான் இருக்கும். அதை நீங்கள் மனசில் வச்சுங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் படத்தை பாருங்கள். மீண்டும் ஒரு நிகழ்ச்சிகள் சந்திப்போம் நேரில்.